டிடி தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். தமிழ் பாலம் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை எல்லாம் சந்திப்பதிலே மற்றற்ற மகிழ்ச்சி. தமிழ் பாலம் நிகழ்ச்சி ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் 12:05 மணிக்கு பகல் இந்த நிகழ்ச்சி ஒளிபரப்பி ஆகி வருகிறது. இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டில் உள்ள தமிழர்களுக்கு நம்ம நிறைய நிகழ்ச்சிகள் கொடுத்துட்ருக்கோம். சாதனையாளர்களை அழைத்து வருகிறோம், பல்வேறு துறை சேர்ந்த நிபுணர்களை அழைத்து வரோம். ஆனால் இது மட்டும் போதாது. இந்த தமிழ்நாட்டிலிருந்து புலம்பெயர்ந்து மேலை நாடுகளில், குறிப்பாக சிங்கப்பூர், மலேசியா, அமெரிக்கா, கனடா, லண்டன், சொல்லிட்டே போகலாம், ஆஸ்திரேலியா அப்படின்ட்டு பல நாடுகளில் பல வருடங்களாக, கிட்டத்தட்ட ஒரு 25 வருடம் 30 வருடம் இதற்கு மேலாக குடும்பத்தோடு இங்கிருந்து குடிபெயர்ந்து அங்கே போயிட்டு தமிழ் பேசுகின்ற தமிழ் குடியிலிருந்து வந்தவர்கள் எல்லா துறையிலும் ஒரு சாதனையாளர்களாக இருப்பதை நம்மளால் பத்திரிகைகள் மூலமாகவும் அல்லது சோஷியல் மீடியாவில் பார்க்க முடியுது. சரி, இவர்களை எல்லாம் ஏன் இணைக்கக்கூடாது? அப்போது உலகம் முழுவதும் அவங்க இருக்காங்க, நம் இனத்தை சேர்ந்த ஏன் அவர்கள் சாதனையை நம்ம உலகத்துக்கு எடுத்து சொல்லக்கூடாது? அது மட்டுமல்ல, உலகத்தில் அங்கங்கே தனித்தனியாக இருக்கிற இந்த சாதனை மனிதர்களை ஏன் ஒன்றிணைக்கக்கூடாது என்று நினைத்ததின் காரணமாகத்தான் இந்த தமிழ் பாலம், தமிழர்களை இணைக்கின்ற ஒரு பாலம். அதில் குறிப்பாக எல்லா தமிழிலும் பார்க்குறோமா? இல்லை, எல்லா துறை சாதனையாளர்களை நம்ம கூப்பிட்றோம். அது மட்டும் இல்லை, இந்த தமிழ் மொழிக்கு யார் கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க, தமிழ் இசைக்கு யார் கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க, அதேமாதிரி நம்முடைய இந்திய கலாச்சாரம், தமிழ் கலாச்சாரம், பண்பாடு, இதையெல்லாம் அங்கே போன பிறகு கூட நாங்கள் இன்னும் மறக்கலைங்க, எங்களோட முடியல, அது எங்கள் குழந்தைங்க அங்கே பிறந்திருந்தா கூட நம்முடைய தாய்நாட்டினுடைய அல்லது தமிழ்நாட்டினுடைய அந்த கலாச்சாரம் அவங்க தெரியணும். குறிப்பாக திருக்குறள், நம்முடைய தமிழ் மொழி, அதனுடைய வளமை, அதெல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சால் தான் அடுத்த தலைமுறைக்கு தமிழ் இன்னும் அழியாமல் இருக்கும் என்ற அந்த உணர்வோடு செயல்பட்டு கொண்டிருக்கிறவர்களை தான் நம்ம இங்கே கூப்பிட்றோம். அந்த வகையில் பல பேரை நீங்கள் பார்த்துருக்கீங்க. சுவாரஸ்யமான சில சம்பவங்களை அவங்க சொன்ன பொழுது நமக்கெல்லாம் ரொம்ப பிரமிப்பாக இருந்தது. அந்த வகையில் இன்றைக்கு இசைத்துறையில் மட்டுமல்ல, எல்லாருக்கும் தெரியும் இசைத்துறையில் அவர், அது மட்டுமல்ல, அவர் ஒரு பேங்கர், ஒரு ஃபைனான்ஷியல் இன்ஸ்டிடியூஷனில் பல வருடங்கள் சாதனை புரிந்து கொண்டிருப்பவர். அவர் சிங்கப்பூரில் கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளுக்கு மேலாக அந்த துறையில் மட்டுமல்ல இசைத்துறையிலும் தன்னை ஈடுபாடு இருக்கின்றார். முடிந்தவரையில் இசை அவருக்கு மிகவும் நாட்டம் உள்ளது. பேங்கிங்ன்றது அவருடைய வாழ்வியலுக்கு, ஆனால் இசை தான் அவர் மனதிற்கான மிகவும் க்ளோஸ் டு த ஹார்ட்னு சொல்லுவாங்கள்ல, அப்படி ஒரு மனிதரை தான் நம்ம இன்றைக்கி சந்திக்க போகிறோம். சங்கர நாராயணன் அவர்களை சந்திப்போம். வாங்க சார். வணக்கம் சங்கர நாராயணன் சார். சார், நீங்கள் உங்களை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். அதாவது சிங்கப்பூரில் இப்போ இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். 20 வருஷமாக நல்ல ஒரு பேங்கிங் இண்டஸ்ட்ரி, ஒரு நல்ல பொசிஷனில் இருக்கீங்க. அதுவே எங்களுக்கு மகிழ்ச்சி. ஏன்னா தமிழ்நாட்டிலேருந்து சென்னையிலேருந்து போயிட்டு அந்த நாட்டில், அது பக்கத்து நாடாக இருந்தாலும் கூட அங்கே ரொம்ப காம்படிட்டிவ் எக்கானமி, அங்கே பொருளாதாரமே ரொம்ப உயர்ந்த பொருளாதாரம், அந்த நாட்டில் வேலை கிடைக்கிறது மிகப்பெரிய கஷ்டம். அதில் நீங்கள் அங்கே போய் சாதனை புரிஞ்சிட்ருக்கீங்க. கிட்டத்தட்ட ஒரு மேனேஜிங் டைரக்டர் லெவலில் இருக்கிறதா கேள்விப்பட்டேன். இது எப்படி நடந்தது? உண்மையாக நீங்கள் பேங்கை விரும்பி போனீங்களா, இல்லை எப்படி? அது இப்போ நான் சிங்கப்பூருக்கு போன கதை எப்படின்னா, நான் சிட்டி பேங்க் இந்தியாவில் வேலை பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போது எனக்கு சிங்கப்பூரில் ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்தாங்க. ஸோ சிட்டி பேங்க் வழியாக தான் நான் போனேன் சிங்கப்பூருக்கு. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 19 ஆண்டு காலங்கள் நான் சிட்டி பேங்க்கில் தான் இருந்தேன். அதுக்கப்புறம் மற்ற வங்கிகள் ஒரு 2-3 வங்கி பண்ணி இப்போ ஒரு சிங்கப்பூர் வங்கியில் வேலை பண்ணுறேன். இப்போ சிங்கப்பூர் எப்படி அப்படின்னு சொன்னால், எஸ்பெஷலி இந்த ஃபினான்ஷியல் இண்டஸ்ட்ரியில் ஏஷியாவிலே ஒரு ஜுவல்னு சொல்லலாம். ஏன்னா முக்கால்வாசி பெரிய பேங்கிங் நிறுவனங்கள், அதே போல் அலைட் நிறுவனங்கள் எல்லாமே சிங்கப்பூரில் ஹெட் குவார்ட்டர்ஸ் வச்சுருப்பாங்க.
அதாவது ரீஜனல் ஹெட் குவார்ட்டர்ஸ் மாதிரி. அதாவது உலகத்தில் இருக்கிற மிகப்பெரிய வங்கிகள் நிறுவனங்கள் எல்லாமே வந்து இந்த ஏஷியான்னு பார்த்தீங்கன்னா அதில் சிங்கப்பூர் தான். ஆமாம், சிங்கப்பூரில் வந்து வெரி இம்பார்ட்டன்ட். எப்படி லண்டன் வந்து இம்பார்ட்டன்ட், சுவிட்சர்லாண்ட் இம்பார்ட்டன்ட், அதே போல் நியூயார்க் இம்பார்ட்டண்ட்டோ அதே போல் ஏஷியாவில் வந்து ஒரு வெரி இம்பார்ட்டன்ட் பிளேஸ் வந்து சிங்கப்பூர். அண்ட் அதுக்கு காரணம் என்னென்னா அங்கே இருக்கிற கவர்மெண்ட் தான். அது வந்து நம்ம வந்து லீ குவான் யூ வந்து நினச்சே ஆகணும். இன்ஃபேக்ட் இந்த வருஷம் வந்து சிங்கப்பூர் இண்டிபெண்டன்ஸ் வாங்கி 60th இயர். இந்த 60 வருஷங்களில் வந்து அவங்க என்ன சாதனைகள்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நினச்சி பார்த்தாலே நமக்கு வந்து ரொம்ப வியப்பாக இருக்கும். அதாவது எப்படி இருந்த ஒரு நாடை வந்து எப்படி ஆக்கியிருக்காங்க, அண்ட் பிஸ்னஸ் வந்து எப்படி அவங்க வந்து அட்ராக்ட் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி சிங்கப்பூரில் வந்து இட் இஸ் டஃப், பட் அட் த சேம் டைம் ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய இருக்குது. எஸ்பெஷலி இந்த பேங்கிங் செக்டர், ஃபினான்ஷியல் இண்டஸ்ட்ரி செக்டரில் வந்து நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ். திறமைசாலிகளுக்கு அங்கே வரவேற்பு. கரெக்ட், அப்படி தான் சொல்லணும். கரெக்ட். வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும், ஆனால் அது திறமைசாலிகளுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த திறமைசாலி நீங்களும் ஒருத்தர், அது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இப்போது நீங்கள் அந்த பேங்க்கில் ஒர்க் பண்ணுறீங்க, ஒரு பேங்க் அஃபிஷியலாக. ரொம்ப இப்போ உங்களுக்கு ஆரம்பத்தில் இருந்தோட இப்போ ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். ஏன்னா அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி கூட ஹையர் கேட்டகரி போகும்பொழுது டெசிஷன் மேக்கர்ஸாக போகிறோம். அப்போ வந்து நம்ம ஒரு எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு தான் போவோம். இந்த போகும்போது இதை எப்படி நீங்கள் இசையை எப்படி பேலன்ஸ் பண்ணுறீங்க? அதாவது இசை சார், நான் வந்து சின்ன வயசுலேருந்து ஆரம்பிச்சிட்டேன். நான் வந்து கற்றுக்க ஆரம்பிக்கும் போது ஒரு 6 வயசு, எனக்கு 6-6.5 வயசு. எங்கள் அம்மா நான் பிறந்ததுலேருந்து பாடுறேன் அப்படிவாங்க, அதெல்லாம் ஒத்துக்க முடியாது. பட் 6-6.5 வயசில் நான் வந்து கற்றுக்க ஆரம்பித்தேன். நான் வந்து ரேடியோவில் வந்து ஒரு 8.5 வயசில் பாடினேன். ஆல் இண்டியா ரேடியோ, சென்னை ஆல் இண்டியா ரேடியோவில் 15 மினிட்ஸ். அப்புறம் நான் பண்ண ஃபஸ்ட்டு கச்சேரி வந்து 9 வயசு. அதுக்கப்புறம் வந்து வைகல் ஞானஸ்கந்தன் அவர் தான் வந்து என்னோட குரு. ஒரு 8-9 வயசுலேருந்து ஒரு 30-35 வயசு வரைக்கும் அவர் தான் குரு. நினச்சிக்காமல் இருக்க முடியாது அவரை. ஏன்னா 22-23 வருஷம் அவரோட தான் பயணிச்சு. அவர் வந்து குருங்கிறத விட எங்கள் அப்பா மாதிரி ஒரு ஸ்தானம், அதுக்கும் மேலே. ஆமாம். ஸோ அது ஒன்று. ரெண்டாவது, எங்கள் அப்பாவும் வந்து ரொம்ப இதில் ஈடுபாடு உண்டு. அவர் வந்து சதர்ன் ரயில்வேஸில் வந்து ரொம்ப ஹையர் பொசிஷன்ஸில் இருந்தாலும், அவர் ரிட்டையர் ஆகும்போது ஏஜிஎம் ரிட்டையர் ஆனார் சதர்ன் ரயில்வேஸில். ரொம்ப ஹையர் பொசிஷன்ஸாக இருந்தாலும் அவர் வந்து இந்த இசையில் ரொம்ப நாட்டம் உண்டு. அவர் காலேஜ் டேஸ்லேயே வந்து அவர் கிறிஸ்டின் காலேஜில் படித்தார். அதுக்கப்புறம் சர்வீசஸ் எழுதி IRTS போனார். பட் அப்போவே வந்து அவர் வந்து கிறிஸ்டின் காலேஜில் வந்து மெட்ராஸ் கிறிஸ்டின் காலேஜில் இசை நிகழ்ச்சியெல்லாம் நடத்துவார். வயலின் வாசிப்பார். அண்டு நிறையா முன்னணி ஆர்டிஸ்ட்டுக்கு வாசிச்சிருக்கார் அவர். இப்போது சந்தானா சார், அப்புறம் கதிரி கோபால்நாத், எல்லாருக்கும் வாசிச்சிருக்கார் அவர். ஸோ அந்த ஒரு சூழல் இருந்ததுனால எனக்கு ஃபஸ்ட்லேருந்தே இது ஒரு நாட்டம் இருந்தது, ஈடுபாடு மியூசிக்கில். ஸோ எனக்கு வந்து கற்றுக்கணுங்கிற ஆசை தான் இருந்தது தவிர, ஐயோ மியூசிக் கிளாஸுக்கு போனோமா அப்படிங்கிற ஒரு படபடப்பு இல்லை எனக்கு. அதாவது அது ஒரு இயல்பாகவே உங்களுக்கு அமைஞ்சு, ரொம்ப இயல்பு. அந்த ஆம்பியன்ஸ்லேயே வளர்ந்ததுனால உங்களுக்கு. ஆமாம். அதே போல் வந்து இப்போ கர்நாடிக் மியூசிக் தான் கற்றுட்ருக்கேன் நான். ஸோ கர்நாடிக் மியூசிக் தவிர வேறு எந்த மியூசிக்லேயும் அந்த அளவுக்கு எனக்கு நாட்டம் வரல. ஈவன் தோ எக்ஸ்போஷர் இருந்தாலும் இதில் இருந்த மாதிரி ஒரு நாட்டம் வந்து மற்றதில் வரல எனக்கு. அது ஜெனட்டிக்கலாக உங்களுக்கு அது மேபி. ஸோ எனக்கு வந்து எப்படி நான் வந்து என்னோடய ஸ்டடீஸ் இப்போது கிராஜுவேஷன் அந்த மாதிரி பார்த்தேனோ, அதே மாதிரி நான் மியூசிக்கும் அவ்வளோ சீரியஸாக இருந்தேன். ஏன்னா இது வந்து டக்குன்னு வந்துற கைக்கு வர ஒரு சமாச்சாரம் கிடையாது. ரொம்ப ப்ராக்டிஸ் தேவை. நம்ம வாய்ஸ் ப்ராக்டிஸ் ஒன்று, அதுக்கப்புறம் வந்து எவ்வளோ கீர்த்தனைகள்லாம் கற்றுக்கணும், அதுக்கப்புறம் அது ப்ராக்டிஸ்லேயே இருக்கணும். அதே மாதிரி ஃபுட் ஸ்டைல், லைஃப் ஸ்டைலு, லைஃப் ஸ்டைலு, இது எல்லாமே இருந்தாலும் ஒரு கச்சேரிங்கன்னு வரும்போது அதை கற்றுக்கிட்டு ஒரு எக்ஸ்பீரியன்ஸில் வர சமாச்சாரம் நிறையா இருக்குது. ஒரு கச்சேரி இப்போது நான் வந்து ஒரு 100 பாட்டு கற்றுட்ருக்கேன்னா டக்குன்னு வந்து ஒரு கச்சேரி பண்ண முடியாது. அதுக்கு உண்டான ஒரு இதுக்கெல்லாம் நிறையா ப்ரிப்பரேஷன்ஸ், எஃபர்ட்ஸ் போடணும். அதில் ப்ரிப்பரேஷன் எஃபர்ட்ஸ் எல்லாமே போடணும். ஸோ எனக்கு வந்து அது வந்து ஒரு பாரமாக தெரியல. 10th நானும் படித்தேன், 12th நானும் படித்தேன். மார்க்கு தேவை தான் பட்டது. பட் அது இருந்தாலும் வந்து இது வந்து எனக்கு ஒரு பாரமாக தெரியல. கண்டினியூ பண்ணிகிட்டே இருந்தேன். ஏன்னா உங்களுக்கு இது ஒரு என்ன சொல்கிற ரிலீஃப்னு சொல்லுவாங்கல்ல. இப்போ எல்லாரும் வந்து எனக்கு ஆசை சார், ஒரு மணி நேரம் படிப்பாங்க, கொஞ்சம் ரிலாக்ஸேஷனுக்கு டிவி பார்ப்பாங்க, மியூசிக் கேட்பாங்க.
ஆனால் உங்களுக்கு அந்த இசை மேலே இந்த நாட்டம் வந்து அது உங்களுக்கு ஒரு பெரிய ரிலீஃபாக இருந்திருக்கு ஃபஸ்ட்டு. ரிலீஃபுங்கிறத விட எனக்கு ஆசை அதில் தான் உங்களுக்கு. இப்போ கூட ஏதாவது ஒரு மியூசிக் போட்டு விட்டிங்கன்னா என்னால் வேலை பண்ண முடியாது. ஓ அதில் போய்டும், அதில் போய்டும். நான் நிறைய பேர் இந்த மியூசிக் கேட்டு வேலை பண்ணுவாங்கல்ல, அது என்னால் பண்ண முடியாது. ஏன்னா உங்களுக்கு ஃபுல் இது அங்கே போய்டும், அதில் போய்டும் எனக்கு. அதனால் வந்து ஸோ அதனால் எனக்கு நேச்சுரலாகவே அது வந்து இருந்தது. நேச்சுரலாகவே நான் வந்து சில பேர் நான் ஃபாலோ பண்ணேன், அந்த மாதிரி நம்ம பாடணும். உங்களுக்கு ஒரு ஐடல் நீங்கள் வச்சுருக்கீங்க, அந்த மாதிரி பாடணும் வரணுங்கிறதுனால அதை நோக்கி நம்ம போகிறோம். ஏன்னா அவங்க ஹைட் வந்து ரொம்ப பெரிய ஹைட்டில் இருக்க முடியாத விஷயம், அது நம்ம எங்கேயோ இருக்கோம். ஸோ வந்து ஒரு எவரெஸ்ட்டை கிளைம் பண்ணுற மாதிரி நம்ம அவங்கள பார்த்து வளர்ந்துருக்கோம். அதனால் வந்து எனக்கு வந்து அந்த எவரெஸ்ட்டை கிளைம் பண்ணுறோங்கிற ஒரு இதில் வந்து ஓடிட்டே இருந்தேன் நான். இப்போது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒரு பேங்க்கு, நல்ல ஒரு பேங்க்கு, இப்போ நீங்கள் சொன்ன அந்த ஆர்கனைசேஷன் வந்து பெரிய வேர்ல்டு லெவலில் உள்ள ஒரு பேங்க் வச்சுங்களேன், இது கிடைச்ச உடனே ஒரு கை நிறைய சம்பளம் வந்துடும். அப்போது வந்து இசைக்கு வந்து தலைமை இடம் வந்து சென்னை தான், பெரும்பாலும் தமிழ்நாட்டை எடுத்திங்கன்னா அதுவும் கர்நாடக இசைக்கு இங்கே தான், இதுதான் ஹெட் குவார்ட்டர்ஸு. அப்போ உங்களுக்கு இசையில் இவ்வளோ பெரிய நாட்டை இருக்கும்பொழுது இந்த பேங்க் வேலை கிடைச்சாச்சு, ஏன் நம்ம அங்கே போனால் எப்படி இதெல்லாம் நம்ம பண்ண முடியும் அப்படின்ற ஒரு தயக்கம், ஏதோ ஒரு சின்ன ஒரு இது வந்திருக்கும்ல உங்களுக்கு, ஒரு தடுமாற்றம்? கண்டிப்பாக இருந்தது. அதாவது நான் இப்போ இங்கேருந்து கிளம்பி அங்கே போகும்போது என்னோட பிளான் 5 வருஷத்தில் திரும்பி வந்துடலான்னு. பட் அது வந்து 5 வருஷங்கிறது 10 ஆச்சு, 15 ஆச்சு, 20 ஆச்சு. இப்போ வந்து பிளானே பண்ணுறதில்ல, அதான் உண்மை. ஸோ பட் இருந்தாலும் ஐ திங்க் இன்னைக்கு வந்து நான் வந்து டெக்னாலஜி தான் வந்து நான் வந்து ஐ ஹாவ் டு பே கிராட்டிடியூட் டு த டெக்னாலஜி. இப்போ நான் வந்து நாகை முரளிதரன் சார்கிட்ட நான் வந்து இன்னும் கற்றுட்டு தான் இருக்கேன், ஸ்டூடெண்ட் ஃபார் எவர். ஏன்னா கற்றுக்க வேண்டியது அவ்வளோ இருக்கு இல்லையா, ஆமாம், கட்டுறது கை மண் அளவு இல்லையா. ஸோ இப்போ எனக்கு வந்து இப்போ அவர்கிட்ட கற்றுக்கணும் அப்படின்னா நான் இங்கே வரணும்னு அவசியம் இல்லை. த்ரூ இந்த டெக்னாலஜியிலே பண்ணிக்கலாம். ஸோ அது ஒரு இது. ரெண்டாவது வந்து இங்கேருந்து சிங்கப்பூருங்கிறதுனால உங்களுக்கே தெரியும், இங்கேருந்து நம்ம வந்து டிராஃபிக்கில் வந்து ஒரு இடத்துக்கு போனோம் அப்படின்னா 4 மணி நேரம் ஆகலாம். கண்டிப்பாக அதே 4 மணி நேரத்தில் திரும்பி வந்துடலாங்க. ஆமாம், அங்கே ஏறினோன்னே இங்கே 4 மணி மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் தான் வேறு. ஆமாம், மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டு வேறு, மேபி கொஞ்சம் கிளியராக இருக்குமே தவிர. ஸோ அது ஒரு சௌகரியமாக இருந்தது எனக்கு. ரெண்டாவது வந்து நான் பணி செஞ்ச இடங்கள்லாமும் ஒரு மாதிரி என்னை சப்போர்ட் பண்ணாங்க. டெக்னாலஜி தான், எங்கேருந்து வேணால் ஒர்க் பண்ணிக்கலாங்கும்போது எனக்கு வந்து அந்த ஒரு சப்போர்ட் இருந்தது. அதனால் வந்து நான் நிறைய இந்தியாவுக்கு வருது, சென்னைக்கு வருது, சென்னை மட்டும் கிடையாது, நான் வந்து நிறைய கேரளா போகிறது, கர்நாடகா இது, அதே போல் வந்து US டூருக்கு போகிறது, எல்லாமே நான் பண்ணியிருக்கேன். கான்சர்ட்டுக்கு போகிறீங்க எல்லாம் ஒரு 2 months டூர்லாம் போயிருக்கேன் USக்கு. இது பிகாஸ் ஆஃப் டெக்னாலஜி. ஸோ யூ ஷுட் தேங்க் தி அதர்ஸ் ஆல்சோ, அதாவது சப்போர்ட்டட் யூ. ஆமாம்மா, ஏன்னா சில பேர் உள்ளுக்குள்ளே ஒரு இதில் இருக்கும், ஜெல்லஸ் இருக்கும் அவங்க, ஆனால் அப்படியெல்லாம் இறைவன் கொடுக்கல பாருங்கள், அதான் நீங்கள் சொன்னது தான். இதை எப்படி நீங்கள் பேலன்ஸ் பண்ணுறீங்க சார்? இப்போது ஒரு பெரிய ஜாபுக்கு வந்துட்டீங்க, முன்னால் ஆரம்பத்தில் ஒரு மீடியம் லெவல் மேனேஜராக போயிருப்பீங்க, இப்போ வந்து MDன்னும் போது அது ஒரு டாப் எக்ஸிக்யூட்டிவ் லெவலில் இருக்குது. உங்களுக்கு டெசிஷன் மேக்கிங்க்கே நிறைய பத்தாது, ஏன்னா எக்ஸ்பேன்ஷன் இருக்கணும், பேங்க் காம்படிஷன் இருக்கும், சிங்கப்பூர்லேயே இருக்கிற பேங்க்ஸ்குள்ளே காம்படிஷன் இருக்கும். இந்த எவ்ரி குவார்ட்டர் வந்து நீங்கள் வந்து அதை ப்ரூவ் பண்ணணும், அட்லீஸ்ட் ஒரு 10% 12% க்ரோத் இருக்கணும். நியூ எக்கனாமிக் பாலிசி வந்து வேர்ல்டு ஃபுல்லாக இப்போ டேக் ஓவர் பண்ணும்போது இந்த டேரிஃப் அதெல்லாம் மாறிட்டு வருது அமெரிக்காவில் போது, இதுக்கேற்ற மாதிரி நம்மளை அட்ஜஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு அதில் ஒரு ரோல் இருக்குது. அந்த நேரத்தில் வந்து இப்போ உங்களுக்கு ஒரு கச்சேரி இருக்குது, இல்லை ஒரு முக்கியமான ஒரு கான்செப்ட் இருக்குன்னா அது எப்படி நீங்கள் அந்த டைமை மேனேஜ் பண்ணுறீங்க? அதாவது இந்த டைம் மேனேஜ்மெண்ட் யாருக்கு வந்து கரெக்டாக பண்ண முடியுதோ தேவின், ஆக்சுவலாக அதுதான் ரீசன். நம்ம வந்து டைம் வந்து 24 hours தான் எல்லாருக்குமே. இப்போ நீங்கள் சொன்னது வந்து 100% உண்மை. ஏன்னா அந்த ப்ரெஷருங்கிறது டெய்லி காலையில் ஆஃபீஸ் போகிறதுலேருந்து அந்த ப்ரெஷர் ஆரம்பிச்சிடும். ஏன்னா அந்த காம்படிஷன் எல்லாருமே வந்து க்ளோஸ் ரேஸில் போயிட்டுருக்கோம் இல்லையா. ஸோ அந்த காம்படிஷன் ப்ரெஷர் இருந்துகிட்டே தான் இருக்கும். பட் நமக்கு வந்து நைட் டைம்னு ஒன்று இருக்குது. ஸோ நம்ம எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்து சொன்னார், இந்த மாதிரி ஒரு செட்டப்பில் வந்து நான் 8 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் தான் பாடுவேன், அப்போ தான் என்னோடய ப்ராக்டிஸ் டைம். அப்படியே ரிஜிடிட்டி இருக்கக்கூடாது, மைண்டில் ஃப்ரீயாக இருக்கணும். இன்றைக்கி வந்து 9:30 மணிக்கு தான் என்னால் ஆரம்பிக்க முடியும் நைட்டு அப்படின்னா 9:30 மணிலேருந்து ஆரம்பித்து 12 மணி 1 மணி வரைக்கும் நான் பாடுவேன். எனக்கு ஒரு ப்ராப்ளம் என்னென்னா, நான் ஒரு தடவை நான் இந்த இசையில் போயிட்டேன்னா பாட ஆரம்பிச்சிட்டேன்னா நிறுத்த முடியாது, அதுதான் ப்ராப்ளம்.
ஸோ அதனால் என்ன ஆகுனா 2 மணி 3 மணி ஆகிடுதுன்னா அப்புறம் அடுத்த நாள் காத்தால ஆஃபீஸுக்கு போகிறேன், அந்த ப்ராப்ளம் ஆகிடும் எனக்கு. பட் அந்த டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணுறதை வந்து நான் ஒரு மாதிரி பிளான் பண்ணிப்பேன். ஒரு மாதிரி பிளான் பண்ணி எப்படி இது பண்ணலாம், வீக்கெண்ட்ஸை வந்து வேஸ்ட் பண்ண மாட்டேன். அதே போல் வந்து நமக்கு கிடைக்கிற டைம் வந்து நித்துரா நிராகரிச்சு அப்படிம்பார் தியாகராஜர். அதாவது தூக்கத்தை கொஞ்சம் நிராகரிச்சு அந்த டைமை வந்து நீ ஏதாவது பயனுள்ள வேலைக்கு நீ வந்து யூஸ் பண்ணுன்னு, அந்த அட்வைஸ் கொஞ்சம் எடுத்துக்கலாம் நம்ம. சார் இப்போது இது டைம் எப்படி பேலன்ஸ் பண்ண சொல்லிட்டீங்க. சிங்கப்பூருக்கு வருவோம். இப்போ இந்தியாவில் நீங்கள் வந்து ரைட் ஃப்ரம் யுவர் பர்த் வந்து இங்கே சென்னையில் இந்த சென்னை வாழ்க்கையிலே வாழ்ந்துருப்பீங்க. ஒரு அமைதியாக இருந்திருக்கோம், ஒரு அமைதியான சூழல், கோவில் அது இதுன்ற ஒரு மாதிரி வர நல்ல அமைதியான வாழ்க்கை சென்னை. அப்போ சின்ன வயசில் நீங்கள் இருக்கும்போது. இதுக்கப்புறம் இப்போ மாற்றங்கள் வந்தாச்சு. கிட்டத்தட்ட சிங்கப்பூர் பரபரப்பாக இருக்கிற ஒரு நகரமாச்சு. இங்கேருந்து சிங்கப்பூர் போகிறீங்க. அங்கே எப்படி இப்போது நீங்கள் ஃபேமிலியை ஷிஃப்ட் பண்ணல, நீங்கள் தான் அங்கே இருக்கீங்க, அப்பப்போ வந்துட்டுருக்கீங்க, அவங்களும் அப்பப்போ போகிறாங்க. இது எப்படி உங்களுக்கு அந்த லைஃப் ஸ்டைல் எப்படி? ஏன்னா ஒரு ஃபுட்டு அதர் திங்ஸ்லாம் இருக்குது இல்லையா, எல்லாம் கிடைச்சாலும் கூட இங்கே மாதிரி நம்ம நினச்சப்போ ஒரு ஃபில்டர் காஃபி குடிக்கிறதுக்கு டக்கு டக்குன்னு ஒரு 4 தெருவில் ஒரு கடை இருக்கும். இப்போ அங்கே எப்படி உங்களுக்கு? அஃப்கோர்ஸ் இங்கே இருக்கிற மாதிரி நம்ம வந்து அந்த அளவுக்கு நம்ம எதிர்பார்க்க முடியாது. பட் எனக்கு வந்து பெருசாக ஒரு வித்தியாசம் தெரியல. ஏன்னா எனக்கு இதெல்லாம் ஒரு சைடு டிஸ்ட்ராக்ஷன் தான். நம்ம என்ன வேலை இருக்கோ நம்ம மைண்ட் ஃபுல்லாக ஃபோக்கஸ்டாக இருக்கு இல்லையா. இப்போ ஆஃபீஸ் போகிறோன்னா அந்த ஃபுல்லாக ஃபோக்கஸ் இருக்குது. எதுவும் மதியானம் சாப்பிட்ணும், அது சாப்பிட்றதுக்கு நீங்கள் உங்களுக்கு என்ன வேணுமோ கிடைக்கும். என்ன இந்தியன் வெஜிடேரியன், அப்புறம் இந்தியன் வேண்டாம் இட்டாலியன், எது வேணாலும் கிடைக்கும், மல்டி. பட் அஃப்கோர்ஸ் இங்கே இருக்கிற ஒரு கற்பங்காவால் மெஸ்ஸு, ரத்னா காஃபே அது கம்பேர் பண்ண முடியாது. அந்த ஒரு அரோமா, அந்த வாசனைலாம் அது வேணும்னா நீங்கள் ஒரு பர்டிகுலர் ஏரியாவுக்கு தான் போகணும். உங்கள் ஃபேமிலி பற்றி சொல்லுங்களேன். ஃபேமிலி வந்து அதாவது அப்பா சொன்னேன் உங்களுக்கு, அவர் இப்போது இல்லை, அவர் 2 வருஷம் முன்னாடி காலமாயிடுச்சு அவர். இப்போது என்னோடய ஃபேமிலினா ஒய்ஃபு 2 பசங்க, 2 பொண்ணு. ஸோ வெரி லக்கி, கொடுத்து வச்சோம். ஆமாம் ஆமாம். ஸோ ஃபஸ்ட்டு பொண்ணு வந்து அண்டர் கிராஜுவேஷன் பண்ணிகிட்ருக்கா லண்டனில். செகண்ட் வந்து இப்போ 12th முடிச்சிட்ருக்கா. முக்கால்வாசி ஃபஸ்ட்டு மாதிரி தான் நினைக்கிறேன். ஐ டோன்ட் நோ. மிஸ்ஸஸ் ஒர்க் பண்ணுறாங்க. மிஸ்ஸஸ் வந்து கன்சல்டண்ட்டாக இருக்காங்க. அவங்க டிசைன் கன்சல்டன்சி, ஐடி ப்ராஜெக்ட்ஸு அதெல்லாம் பண்ணுறாங்க. ஸோ ஒரு கலை குடும்பம் தான். ஆமாம். அவங்க வந்து அந்த என்ன டிசைனிங்கிறது அது ஒரு ஆர்ட், ஃபேஷன், அந்த இது. நீங்கள் இசை, இது நடுவில் பேங்கிங்கு, டாக்டர்ஸ் 2 ரொம்ப அருமையான குடும்பம். அதாவது இப்போ அடுத்த கட்டம், இப்போ நீங்கள் வந்து பேங்க் ஒரு ரீச் ஆகிட்டீங்க. இதுக்கப்புறம் என்ன உங்களுடைய ஐடியா? சிங்கப்பூர்லேயே தான் கண்டினியூ பண்ணுவீங்களா? அதான் நான் சொல்லிட்டேனே சார், அவர் விட்டது கடவுள்கிட்ட விட்டீங்க. ஆனால் வந்து இப்போது என்னோட ஆசைகள் அப்படின்னு இருக்கலாம் இல்லையா. அவர் ஒரு என்ன டிசைன் பண்ணியிருக்காரு அவர்கிட்ட விட்டுருவோம். என்னோட ஆசைகள் என்னென்னா, இப்போ எங்கள் அப்பா வந்து இந்த மியூசிக்கு நிறைய பண்ணியிருக்காரு. சரஸ்வதி வாக்கியகாரா ட்ரஸ்ட்டுன்னு சொல்லி ஒரு ஆர்கனைசேஷன் ஒரு எவ்வளோ ஆச்சு இப்போது 35 years ஆச்சு இப்போது. அது வந்து இப்போ நானும் சில நம்ம நண்பர்களும் சேர்ந்து தான் நடத்திட்டுருக்கோம். இப்போது அதை வச்சு அதோட ப்ரைமரி அப்ஜெக்டிவ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கம்போசர்ஸ் இருக்காங்க இல்லையா. ஆமாம் சார். இப்போது கம்போசர்ஸ்னால் நம்மளுக்கு வந்து ஒரு 5, 6, 7 கம்போசர்ஸ் தெரியலாம். ஒரு முத்துசாமி தீக்ஷித், தியாகராஜ சாமசாஸ்திரி, பாபநாதன் சிவன், கோபாலகிருஷ்ண பாரதி, அந்த மாதிரி ஒரு 10-15 கம்போசர்ஸ் தெரியலாம். இந்த கம்போஸ் பண்ண காம்போசிஷன்ஸே வந்து அவங்க பண்ணதில் வந்து ஒரு 10% தான் வந்து நம்ம இப்போ பாடிட்டு இருக்கோம். நம்ம ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக அதை வச்சு தான் பல வருஷங்களை இசை. ஆமாம், அதுதான் விரும்புகிறாங்க கேட்குறதுக்கும், அதை பாடிட்டுருக்கோம். இப்போ வந்து அதோட அறக்கட்டளையோட அப்ஜெக்டிவ் என்னென்னா, இந்த காம்போசிஷன்ஸ்லாம் வந்து இன்னும் நிறையா காம்போசிஷன்ஸ் வெளியில் கொண்டு வந்து எல்லாருக்கும் வந்து ஒரு விழிப்புணர்வு ஆமாம் இவ்வளோ இருக்குது அப்படின்னு அதெல்லாம் வந்து ரெக்கார்டும் பண்ணி நாளைக்கு இப்போ ஒரு ரெஃபரன்ஸ் மெட்டீரியல் வேணும்னா, ரிசர்ச் ஸ்காலருக்கு வேணும், அந்த மாதிரி வேணும்னா பண்ணலாம் அப்படின்னு நிறையா விஷயம் அந்த மாதிரி பண்ணியிருக்காரு. ஸோ அந்த இது நான் இப்போ பண்ணிட்டு இருக்கிறதுனால அதை கொஞ்சம் வந்து கண்டினியூ பண்ணி எங்கள் அப்பா பண்ணது வந்து என்னால் அதுக்கு மேலே பண்ண முடியாது, ஏன்னா எல்லாம் பண்ணிட்டார் அவர். பட் அது வந்து ஒரு நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு நம்ம கொண்டு போகலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்குது. லாஸ்ட் பட் ஒன்று, அதாவது ஒரு கேள்வி,
இப்போ ஒரு பேங்கிங் இண்டஸ்ட்ரி தாண்டிட்டீங்க, ஒரு 25 இயர்ஸ் வந்தாச்சு, ஒரு லெவல் வந்த பிறகு ஏதாவது இந்த இசையில் இப்போ நீங்கள் சொன்ன ஒரு கான்ட்ரிபியூஷன் அது ஒன்று பண்ணிகிட்ருக்கீங்க, ஒரு குரூப்பாக ரிசர்ச் பண்ணி ஒரு பிஹெச்டி அது மாதிரி பண்ணணுன்றதாரு எண்ணம் இருக்கா உங்களுக்கு இசையில்? இல்லை சார், எனக்கு வந்து பாடணுங்கிற எண்ணம் தான் எப்பவுமே. பர்ஃபார்மர் பாடினே இருப்பேன், சும்மா இருக்கும்போதே பாடினே இருப்பேன். அது நான் வந்து பிளேனில் வரும்போதெல்லாம் திட்டம்லாம் வாங்கியிருக்கேன். தயவு செஞ்சு சும்மா பண்ணாது, ஏதோ ஒன்று பாடி காட்டுங்களா சார்? கண்டிப்பாக. ஸோ பாடணும்னு ஒரு ஆசை, அதுக்கு ஒரு ஆடியன்ஸ் இருந்து நம்ம கூப்பிட்டாங்கன்னா பாடுவோம். அதுதான். இப்போ சும்மா 2 லைன் பாடுங்க. அருள வேண்டும் தாயே எனக்கு அருள வேண்டும் தாயே அங்கையர் கனினியே எனக்கு அருள வேண்டும் தாயே பொருளும் புகழும் பொருந்தி வாழ புவியில் நான் தலை சீரந்து வாழ அருள வேண்டும் தாயே. ரொம்ப அருமை. கலைகள் கற்கவும் கற்பனை செய்யவும் காலம் கடவாமல் கருத்தை திருத்தவும் உலகிலே நல்ல உண்மைகள் பேசவும் உலகிலே நல்ல உண்மைகள் பேசவும் உன்னை நினைக்கவும் உறுதியாய் வாழவும் அருள வேண்டும் தாயே. ரொம்ப அருமை. அதான் நல்ல உண்மைகள் பேசணும், அதுக்கு அவங்க அருள் தேவைன்னு ரொம்ப அற்புதமாக அந்த ஒரு பாடல் மூலமாக கூட அந்த பாசிட்டிவ் எனர்ஜி அந்த வைப்பை க்ரியேட் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப அருமை. கேட்கும் போதே இன்னும் கேட்டுகிட்டே இருக்கலாம் போல இருக்குது உங்கள் பாட்டை. அப்போ உங்கள் ரசிகர்கள் எவ்வளோ பேர் இருப்பாங்க பாருங்கள் உங்களுக்கு. ரொம்ப அருமை. அதாவது இசையிலையும் வங்கி துறையிலையும் குடும்பத்திலையும் எல்லாத்துலேயுமே ஒரு நிறைவை வந்து இறைவன் உங்களுக்கு கொடுத்துருக்கான். அதுக்கு முக்கிய காரணம் வந்து உங்களை நீங்கள் நம்பிக்கை இருந்தாலும் அதற்கு மேலே தனக்கு மேலே ஒரு சக்தி இருக்குது, அதை விட குரு பக்தி இருக்குது. நீங்கள் சொன்னதுலேருந்து அதை விட அப்பாவே குருவாகவும் ஏற்றுருக்கீங்க மானசீகமாக. இவ்வளோ விஷயங்கள் இருக்குது உங்களை சூழ்ந்து, அந்த ஒரு வைப் இருக்கிறதுனால தான் உங்களுக்கு இப்படி எல்லாம் வல்ல இறைவன் உங்களுக்கு எல்லாத்தையும் கொடுத்துருக்காரு. இன்னும் தொடர்ந்து உங்களுடைய இசை பயணம் சிங்கப்பூர்லேயும் தொடரணும், பல நாடுகளில் தொடரணும்னு நேயர்கள் சார்பாக உங்களை நான் வாழ்த்துக்கிறேன். அல்லது உங்ககிட்ட கேட்டுக்கிறேன். என்னை இன்வைட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். இந்த மாதிரி ஒரு நேஷ்னல் டெலிவிஷன் நீங்கள் வந்து இன்வைட் பண்ணியிருக்கீங்க. வெரி கிரேட்ஃபுல் டு யூ. தேங்க்யூ. ரொம்ப நன்றி. நேயர்களே, இதுவரையில் இசை துறையிலே சாதித்து கொண்டிருக்கின்ற, அது மட்டுமல்ல வங்கித்துறையிலும் சாதித்து கொண்டிருக்கின்ற சிங்கப்பூரில் இருக்கின்ற நம்முடைய தமிழர் சங்கரநாராயணன் அவர்கள் அவருடைய பேசியதெல்லாம் நீங்கள் கேட்டீங்க. அவர் நம்முடைய அந்த இன்டர்வியூவில் பேசும்பொழுது எப்படி தன்னுடைய வாழ்க்கை பயணம் இருக்கிறது, வாழ்க்கை எப்படி அமைத்து கொண்டிருக்கிறார், ஒரு வெற்றிகரமான வாழ்க்கை எப்படி தன்னால் நகர்த்த முடிகிறது என்பதையெல்லாம் எடுத்து சொன்னாங்க. அது ஒரு மோட்டிவேஷன் தான் உங்கள் எல்லோருக்குமே. ஏன்னா பாருங்கள், டைம் ரொம்ப முக்கியம் அப்படின்னாரு. அதே நேரத்தில் ஒரு விஷயத்தை நம்ம விரும்பிட்டோம், அதை வந்து நம்ம நேசிக்கணும், அதை வந்து ஏதோ அது ஒரு கடமைக்கு செய்யக்கூடாது, அதோடு நம்ம இணைஞ்சிடணுன்ற சில கருத்துக்களையும் சொன்னார். அதனால் சிங்கப்பூர் போன்ற நாடுகளில் வாய்ப்புகள் இருக்கிறதையும் சொன்னார். அதனால் இந்த நிகழ்ச்சி வந்து அவர் ஒரு சாதனையாளராக இங்கே வந்திருக்காரு. அவர் மூலம் பல விஷயத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதனால் எல்லோருக்குமே வாய்ப்பு இருக்குது. ஆனால் தனக்கு என்ன தெரியுமோ அதில் நீங்கள் பிரபலிக்கணும் அல்லது பெரிய ஆளாக வரணும்னு சொன்னால் அதில் ரொம்ப ஃபோக்கஸ்டாக டைம் சென்ஸோட கமிட்டடாக செய்யணுன்ற ஒரு கருத்தையும் நாங்கள் பதிவு செஞ்சுருக்காரு. அதோட மிக முக்கியம், அவர் பாடிய பாடல் நமக்கு மனதுக்கு இதமாக இருந்தது. அவருடைய வாழ்க்கை பயணம் இசை பயணம் மேலும் வெற்றிகரமாக அமையணும்னு உங்கள் சார்பாக அவரை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். இந்த ஸ்க்ரீனில் வர இந்த ஒரு வெப்சைட் இருக்குது. அந்த வெப்சைட்டில் நீங்கள் எல்லோரும் இந்த நிகழ்ச்சி பார்த்துட்ருக்க மேல்நாட்டு வாழும் தமிழர்கள் உங்கள் கருத்துக்களையும் உங்கள் பதிவுகளையும் இதில் நீங்கள் பதிவு செய்யலாம். மீண்டும் அடுத்த தமிழ் பாலம் நிகழ்ச்சியில் வேறு ஒருவரோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.